ஹமாஸ் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய்ப் வீரமரணம் அடைந்ததாக அறிவிப்பு. உயிர் தியாகம் அடைந்த உயர்மட்ட தலைவர்களின் பட்டியலை வெளியிட்ட அபு உபைதா. ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படையின் தலைவரும் அக்டோபர் 7 நடவடிக்கையின் சூத்திரதாரியுமான முகமது டெய்ப் உயிர் தியாகி நிலையை அடைந்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு உபைதா உறுதிப்படுத்தியுள்ளார். முகமது டெய்ப்பின் வீர மரணத்தை உறுதிப்படுத்த போதிய கால அளவு மற்றும் சூழல் தேவைப்பட்ட நிலையில் உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் உயிர் தியாகம் அடைந்தது உறுதி செய்யப்படுவதாக அபு உபைதா தெரிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு அவர் சிம்ம சொப்பனமாக விளங்கியதாகவும் பாலஸ்தீன வரலாற்றில் அவரது தியாகம் பொறிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் உயிர் தியாகம் அடைந்த ஹமாஸின் ராணுவ உயர்மட்ட தலைவர்களின் பட்டியலையும் அபு உபைதா வெளியிட்டுள்ளார். ஹமாஸ் ராணுவ பிரிவின் டெப்யூட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மர்வான் ஈசா மற்றும் அபு அல் பாரா, ஆயுதம் மற்றும் போர் சேவை பிரிவின் தலைவர்கள் காசி அபு தாமா, அபு மூசா மற்றும் பணியாளர் தேர்வு குழு தலைவர் ரீட் தாபெட், அபு முகமது மற்றும் கான் யூனிஸ் பிரிகேட் கமாண்டர்களான ரஃபி சலாமா, அபு முகமது, வடக்கு பிரிகேட் கமாண்டர்கள் அகமது அல் காண்டோ, அபு அனாஸ் மற்றும் மத்திய பிரிவு கமாண்டர்கள் ஐமன் நௌஃபால், அபு அஹ்மத் ஆகியோர் உயிர் தியாகிகள் நிலையை அடைந்ததாக அபு உபைதா குறிப்பிட்டுள்ளார். வீர மரணம் அடைந்த ஹமாஸ் தலைவர்களுக்கு இஸ்லாமிக் ஜிஹாத், அல் அக்ஸா தியாகிகள் படை உள்ளிட்ட சக போராளி குழுக்கள் இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளன. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.